வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பசுபதியோட பையன் ஊர்லேருந்து வரது தெரிஞ்சுக்கிட்டு நிவினோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அவனை கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நிவின் என்ன பண்ணுறாரு, விஜய் கிட்ட அந்த தகவலை சொல்கிறாங்க. ஸோ அப்போ பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அவங்க கூடயே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. அம்மா கூட வந்துட்டு இருக்கும்போதே ராகவ் பார்த்துட்டு, என்ன ராகவ் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லையோ மேலே இவ்வளோ பாசமாக இருக்கானே நிவின் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், பரவாயில்லையே நிவின் நீ மாறிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்க. இந்த தருணத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவை இன்னொரு காரில் அனுப்பிட்டு நானே ராகவை கூட்டிகிட்டு வரேனேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் அனுப்பி வச்சுறாரு அவங்க அம்மாவை. அப்புறமா பிளான் பண்ண மாதிரியே ராகவ் கூட்டிட்டு போறாரு விஜய் கிட்ட. விஜய் குமரன் ரெண்டு பேருமே முகமூடியில இருக்கிறத பார்த்துட்டு, யார் நீங்க, என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்டயும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அடக்கிறது மட்டும் இல்லாம, அப்பா ரொம்ப ஆட ஆரம்பிக்கிறாருல, அதனால தான் உன்னை இங்க கடத்தி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு முகமூடியை கைட்டி பார்க்கும்போது தான் தெரியுது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னை எதுக்காக இப்ப கடத்தி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்க, அப்பா பயங்கரமான ஃப்ராடுன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு மோசமானவன், ரொம்பவே கீழ்த்தரமானவன் அப்படின்றதெல்லாம் தெரியாது இல்லையா. எப்படி சொந்த வீட்டை உரிமை கொண்டாடினாலும் பரவாயில்ல, அவங்களோட வீட்டை உரிமை கொண்டாடிட்டு இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் இதெல்லாம் பண்ணாமல் இருப்போமா நாங்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிறார் விஜயும். அம்மா நீங்களாம் என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் கேட்க, அதுக்கப்புறமா நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிவினோட அம்மா பார்த்தீங்கன்னா ராகவ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எங்கே ரெண்டு பெரிய ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பசுபதியும் கேட்குறாங்க அவங்க தங்கச்சியை பார்த்து, எங்கம்மா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமாக ரெண்டு பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க தருணத்தில் ரொம்ப நேரமாகியும் ரெண்டு பேரும் வராதனால ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியும் பார்க்குறாங்க, ஃபோனும் ரீச் ஆகலை. பசுபதி உடனே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எங்கம்மா அனுப்பின, நிவின் எங்கே கூட்டிகிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிவின் தானா பின்னாடி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ற தகவலையும் சொல்கிறாங்க. என்னம்மா நீ இது மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. நிவின் மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறதை பார்த்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆனால் பழைய மாதிரிலாம் கிடையாதுன்னா நிவின் எவ்வளோ மாறிட்டான் தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்பிக்கையாக பேசுகிறாங்க. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது தங்கச்சி, மாப்பிள்ளை இன்னும் அப்படியே தான் இருக்காரு, ஏமா நீ ஒன்றும் அவனை நம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ராகவோட ஃபோனுக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க, ரீச் ஆகலை. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பசுபதிக்கு ஃபோன் கால் வருது. 3 பேர்கிட்ட இருந்தோம். பையனை காணோன்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சு போயிருக்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி குதர்க்கமாக பேச, அதுக்கப்புறம் தான் விஷயம் புரியுது, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி பசுபதியும் ரொம்பவே பதட்டத்தோட கேட்க ஆரம்பிக்க, அதுக்கப்புறமா விஷயம் என்ன அப்படின்றத சொல்கிறாரு விஜயும். என்னடா வேணும் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் அவரோட டோனில் கேட்க, இங்கே பாரு மரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்களும் தன்னோட தரப்புலேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்றத மாதிரி பசுபதி கேட்குற தருணத்தில் தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு விஜயும். விஜயோட வீட்டு பத்திரத்தை கொண்டு கொடுத்தாலே போதும், பையனை பத்திரமா கொண்டு விட்டுடுவோம், அப்படி இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. தன்னோட பையனே பிளாக்மெயில் பண்ணும்போது இதுக்கப்புறமா பொறுக்காத பசுபதிக்கு பயம் ஏற்படுது. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த பத்திரத்தை கொண்டு எந்த இடத்துல கொடுக்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல கொண்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட பையனையும் விடுறாங்க. இப்படி 3 பேரும் ஒன்றா சேர்ந்து நல்லபடியாக காரியத்தை நகர்த்தி அதுக்கப்புறமா அந்த பத்திரத்தை மீட்டு எடுத்துகிட்டு சாரதாம்மா கையில் கொடுக்குறாங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சாரதாம்மாவும். அதுக்கப்புறமா பாட்டிமாவும் சொல்கிறாங்க, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி சாரதா, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி தங்கமான மருமகன் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி. ரொம்பவே கண்கலங்கி போய் நின்ன சாரதா என்ன பண்ணுறாங்க, விஜயை பார்த்து ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்த கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆத்திரமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே விஜய்க்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ இந்த தருணத்தில் திரும்ப திரும்ப விஜய்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுனால கங்காவுக்கு கோபம் தாழலை. இதில் விஜய் மட்டும் இந்த செயலை பண்ணலையே, கூடவே நிவின் கூட குமரன் மாமாவும் சேர்ந்து தானே பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாது, விஜய் பண்ணது மட்டும்தான் பெருசாக நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளேயே புலம்பிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நன்றிப்பா தம்பி இந்த வீட்டை மீட்டு கொடுத்ததுக்கு. இந்த வீடு எங்கள் கூடவே இருந்தால் அவரே எங்கள் கூடவே இருக்கா மாதிரி எங்களுக்கு தோணியிருக்கோம். ஆனால் இந்த வீடு எங்களை விட்டு போனதுக்கப்புறமா ரொம்பவே மனசு கஷ்டத்தோடு இருந்தோம். ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்பா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயை பார்த்து. விஜய்
காவேரிக்கு தான் புகழ்ச்சி பிடிக்காது இல்லையா? இந்த சமயத்தில் விஜய் என்ன சொல்கிறாரு, என்னத்தை என்னை மட்டும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க, என் கூடவே வந்து நிவின் அதுக்கப்புறம் குமரன் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை வந்து பண்ணோம். ஆனால் என்னை மட்டும் எதுக்கு அத்தை இவ்வளோ உயர்வாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்கும்போது சாரதாம்மா சொல்கிறாங்க, எல்லாம் கரெக்டு தான் தம்பி, நீ இல்லைனா கண்டிப்பாக நடந்திருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சாரதாம்மா சொல்கிறாங்க. ஆமாம் விஜய், இந்த ஐடியா கொடுத்தது யார், நீங்கள் தானே, அப்போ நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக இது வந்து நடந்திருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் வருது. இவர் ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளேயே வந்து முனறிட்டு இருக்காங்க. வீட்டோட பத்திரம் வந்து கைக்கு கிடச்சதை நினச்சி எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நல்லபடியாக ஒரு விஷயம் முடிஞ்சதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு எமோஷ்னலாக ஒரு மூமெண்ட்டாக அமைஞ்சிருக்கு இவங்க எல்லாருக்குமே. இன்னொரு பக்கம் வேறு வழி இல்லாமல் பத்திரத்தை கொடுத்த பசுபதி பயங்கர டென்ஷனோட வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இதை கேட்ட ராகினிக்கும் பார்த்தீங்கன்னா, என்னப்பா இதை மாதிரி வந்து பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்னவா பண்ண சொல்கிற, ராகவை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க அந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இப்போ எப்படி என்னால் விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் வந்து காரணத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் ராகவி வந்து உண்மையை சொல்கிறாங்க. அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, அந்த காவேரி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்ற உண்மையை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பசுபதிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு. என்னம்மா சொல்கிற நீனு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் கேட்க, ஆமாப்பா அஜய் தான்ப்பா என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராகினியும். இந்த காவேரியை சந்தோஷமாகவே இருக்க விடக்கூடாதுப்பா, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காவேரியை வந்து செக்கப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் காவேரி கூட ஹாஸ்பிட்டல் போனதும் கிடையாது செக்கப்புக்காக. அதனால் என்ன பண்ணுறாங்க, சாரதாம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பண்ணி பார்த்ததில் பாப்பா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சாரதாம்மாவும். ஸோ இது வந்து 5 மாதம் ஆனதுனால காவேரி வயிறு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு லைட்டாக. இந்த சமயத்தில் வீட்டில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரதா, காவேரிக்கு 5 மாதம் ஆயிடுச்சு, வளகாப்பு பண்ண தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, அதுக்கப்புறமா என்ன அத்தை பெரியவ இருக்கும்போது எப்படி வந்து சின்னவளுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சமயத்தில், இவ சின்னவ அப்படின்லாம் வந்து கணக்கு பண்ண முடியாதுடி, என்னடி நின்று இப்போதைக்கு காவேரிக்கு தானே 5 மாதம் வந்து ஆயிருக்கு, அப்போ வந்து காவேரிக்கு தானே நம்ம முதல்ல பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொல்கிறதும் கரெக்டு தான் அத்தை, ஆனால் வந்து கங்காவுக்கு பண்ணலைன்னா அவள் ஏதாவது நினைக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. என்னடி நினைக்க போகிறா, கங்காவுக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணலாம், ஆனால் காவேரி தானே முதல்ல கர்ப்பமாக இருக்கா, அவளுக்கு பண்ண வேண்டியது பண்ணாதானே நம்ம நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப காவேரியோட விஷயத்துலேயே எல்லாரும் வந்து முக்கியத்துவம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கிறதுனால கங்காவுக்கு வந்து கோபம் வருது. காவேரிக்கு தான் எப்போவுமே முன்னுரிமை கிடைக்கிறதாவும் தங்களை வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மனசுக்குள்ளே தோன்றதுனால அதையும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா நீ என்ன பண்ணுற, நீனு அக்கா இருக்கும்போது எதுக்காக எனக்கு வளைகாப்பு பண்ணணும்னு நினைக்கிறேன், அக்காவுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரியும் வந்து சொல்கிறாங்க. அதை விட நீ சின்னவளாக இருந்தாலும் ஆனால் முதல்ல வந்து கர்ப்பமானது யாருடி, நீ தானடி, அப்போ வந்து நான் உனக்காக தானே பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா நீ அதெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லம்மா, ஃபஸ்ட்டு நீ அக்காவுக்கு பண்ணு, அதுக்கப்புறமா எனக்கு வளைகாப்பு பண்ணிக்கலாம் அப்படின்ற வந்து காவேரி சொல்கிறாங்க. காவேரி நான் சொன்ன கேட்க மாட்டியாடி, உனக்கு தான் முதல்ல பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாட்டியும் அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கங்காவுக்கு முன்னாடியே காவேரிக்கு வந்து வளைகாப்பு பண்ண ஏற்பாடுலாம் வந்து பண்ணுறாங்களாம். இதுக்கப்புறமா வந்து நம்ம கங்காவோட நிலைமை என்னவா இருக்கும், அவங்க எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இப்படியே காவேரியோட வளைகாப்பு ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தா இதுக்கப்புறமாவது தாத்தா பாட்டியை வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாங்களா, தாத்தா பாட்டியும் வீட்டுக்கு வராங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.